நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சாரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து திரைப்படத்த வந்து தயாரிக்கிறாங்க. ரஜினிகாந்தும் நம்ம கமலஹாசனும் சேர்ந்து நடிக்க போற படத்துல வந்து முதல்ல வந்து டிசைட் பண்ண டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் தாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார வச்சு கூலி திரைப்படம் வந்து சரியா போகலங்க. ஏன்னா எதிர்பார்த்த வரவேற்பு வந்து மக்களிடையே வந்து கிடைக்கவில்லைங்க. வசூல் ரீதியா வந்து 4 நாட்களில் 404 கோடி வசூல் பெற்றாலும், ஆனா விமர்சனங்கள் ரீதியா பார்த்தோம்னா, இந்த திரைப்படம் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் தாங்க. அது மட்டும் இல்லைங்க. இந்த திரைப்படத்துல வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக் வந்து இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க. திரைப்படம் வந்து பார்த்தோம்னா, தமிழ் சினிமால மட்டும் இல்லைங்க. இந்திய சினிமாலே வந்து பார்த்தோம்னா, ஒரு 1000 கோடி வந்து வசூல் பண்ணும் அப்படின்னு மக்கள் வந்து எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ரஜினி சார் திரைப்படம் வந்து. ஆனா எதிர்பார்த்த வசூல் திரைப்படம் பண்ணவே இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட் தாங்க. ஒரு ஆவரேஜ் கலெக்ஷன் தான் எடுத்துருந்துச்சு. திரைப்படத்த வந்து ஓரலா காப்பாத்தியது யாருன்னு பார்த்தோம்னா, நமது ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் தாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தோம்னா, ரஜினி சாருக்கும், கமல் சாருக்கும் ஒரு கதைய வந்து ரெடி பண்ணி கதை சொல்லியிருக்காரு. அந்த கதைய கேட்ட ரஜினி சார், கமல் சாருக்கும் கதை வந்து பிடிக்கலையாங்க. ரஜினி சாருக்கும், கமல் சாருக்கும் நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ஒரு கதைய வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த கதைய வந்து நம்ம நெல்சன் வந்து பார்த்தோம்னா, நம்ம ரஜினி சார், கமல் சாருக்கு வந்து கதை சொல்லியிருக்காரு. நெல்சன் அவர்கள் சொன்ன அந்த கதைய கேட்ட ரஜினியும், கமலும் கதை ரொம்ப புடிச்சு போன காரணத்தினால இந்த திரைப்படத்த வந்து இயக்கும் வாய்ப்பை வந்து மீண்டும் நெல்சன் அவர்களுக்கே வந்து ரஜினி சார் அவர்கள் பார்த்தோம்னா 3வது முறையாக கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க. இந்த திரைப்படம் தான் ரஜினி சாருக்கு வந்து கடைசி திரைப்படமா. நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்து வெளியான திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டா இருக்குங்க. ஸோ இந்த கூலி திரைப்படம் மட்டும் தான் ஒரு ஆவரேஜா போயிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தோம்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கம்பேக் குடுக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க.